அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. பயணத்தினுடைய ஒழுங்குகளை இன்று நாம் காண இருக்கிறோம். இந்த ஒழுங்குகள் பொதுவாக நாம் சுற்றுலா செல்லக்கூடிய பயணத்திற்கும் ஹனிமூன் பயணத்திற்கும் அல்லது வேறு எந்த ஆகுமான பயணத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒழுங்குகள். முதலாவதாக, பயணம் செல்லக்கூடியவர் தம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் பயணம் சொல்லிவிட்டு புறப்படலாம். அது தவறில்லை. ஏன்னா அவங்க நமக்காக துஆ செய்வார்கள் என்பதற்காக. இந்த நேரத்தில் நம்மிடம் பயணம் சொல்ல வரக்கூடியவருக்கு நாம் ஒரு துஆவை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்மாதிரி இருக்கிறார். அது என்ன துஆ? அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அமலிக. உன்னுடைய தீனையும் உன்னுடைய அமானத் பொருட்களையும் உன்னுடைய பணிகளின் முடிவுகளையும் நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் காசிம் பின் முஹம்மது என்ற ஒரு தாபி அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒருவர் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒருவர் வந்து, நான் பயணம் செல்ல விரும்புகிறேன், பயணம் புறப்பட இருக்கிறேன் என்று கூறினார். உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், கொஞ்சம் பொறுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் எப்படி பயணம் சொல்பவர்களுக்கு விடை தருவார்களோ அதுபோல நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை அவங்களுக்காக சொல்கிறாங்க. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அமலிக்க. உன்னுடைய தீனையும் உன்னுடைய அமானத் பொருட்களையும் உன்னுடைய பணிகளின் முடிவுகளையும் நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. அதுபோல் நானும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி திருமிதியில் அதே போல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது முதலாவது ஒழுங்கு. ரெண்டாவது என்ன என்று சொன்னால், இவருக்காக நாம் இன்னொரு துவாவும் இருக்கிறது, அதை கூட சொல்லலாம். இன்னொரு துவாவும் இருக்கிறது. நம்ம பயணம் சொல்ல வராங்க, அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய மற்றொரு துவா என்ன? ஜவ்வதக்கல்லாஹு அத்தக்வா வ கஃபர தம்பக் வ யஸ்ஸர லக்கல் கைர் ஹைசுமா குந்த. அல்லாஹ் உனக்கு இறையச்சத்தை வழித்துணை சாதனமாக தருவானாக, உன்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நீ எங்கிருந்த போதிலும் உனக்கு நன்மையை இலகுவாக்கி தருவானாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையும் பயணம் சொல்ல வருவோருக்காக நாம் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார்.
அப்போது அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பயணம் புறப்பட இருக்கிறேன் என்று சொன்னவுடன், நான் பயணம் புறப்பட இருக்கிறேன், ஃபஸவ்விதினி, எனக்கு ஏதாவது வழித்துணை சாதனமாக ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மனிதர். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸவ்வதக்கல்லாஹு தக்வா, அல்லாஹ் உனக்கு இறையச்சத்தை வழித்துணை சாதனமாக தருவானாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஜிதுனி, இன்னும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கஃபர தம்பக்க, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் அவர் சொல்றாரு, ஜிதுனி, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பி அபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்த போதிலும் உமக்கு நன்மையை அல்லாஹ் தருவானாக, இலகுவாக்கி தருவான், நன்மைக்கு இலகுவாக்கி தருவானாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பிரார்த்திக்கிறாங்க. இந்த செய்தி திருமீதியில் இருக்குது. இன்னும் பல இப்னு ஹுஸைமா, தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் இது இருக்குது, ஹாக்கிம்லையும் இருக்கிறது. இது ரெண்டாவது. அவங்களுக்கு இன்னொரு துவாவை செய்யலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், மூன்றாவதாக இந்த பயணம் புறப்படக்கூடியவர்கள் நம்ம ஹஜ்ஜில் சொன்ன மாதிரி ஒரு தகுந்த துணையோடு செல்வது நல்லது. தனிமையில் தனியாக அவங்க பயணம் செல்லாமல் குடும்பத்தோடு போனாலும் ஒரு துணை, ஒரு நல்ல துணையோடு செல்வது நல்லது. அதில் அவங்களுக்கு மார்க்கம் தெரிந்த யாராவது ஒருவர் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத், அது மிகப்பெரிய ஒரு பயணம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய பயணம் இருக்கிறத கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு கிட்ட வரும். அந்த மாதிரியான ஒரு பயணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம நேற்று சொன்னோம், இந்த மாதிரி எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது, தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு துணை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அபூபக்கர். இப்படி சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் கேட்கறது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உங்களுக்கு துணை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் வேணும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் என்கிற கருத்தில் அவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. பொதுவாக பயணத்தில் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு நண்பரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிகச்சிறப்பு. ஹதீஸில் அதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நாம் என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும். ஏன்னா நல்ல தகுந்த நண்பர்களை நாம் சேர்த்து கொண்டு போகும்போது என்ன நடக்கும், அவங்க நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, அவங்க இறையச்சத்தை என்ன செய்வாங்க, நமக்கு தூண்டிக்கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம பயணங்களில் ஒரு தவறு நடக்காமல் நம்ம என்ன செய்து கொள்வோம், பார்த்து கொள்வோம். இது ஒரு மூன்றாவது ஒழுங்காக நம்ம வச்சுக்கிடுவோம். அடுத்து நான்காவதாக என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்த உடனே துவாவுடைய அந்த பயண துவா என்பதை நாம் ஓதிக்கொள்ளணும். அது என்ன, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லதி சஹர லனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹதா வத்வி அன்னா புஅதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅசாஇ ஸஃபர் வ கஆபத்தில் மந்தர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மானி வல் அஹ்ல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். திரும்பி வரும்போது இதே துவாவை தான், பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இதே துவாவை அவர் ஓதிட்டு திரும்பி வரணும். அதோட இதையும் சேர்த்துக்கிடணும். என்ன, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்ற இந்த துவாவை என்ன செய்யணும், சொல்லணும். இதற்கான ஆதாரம் பாருங்கள். இதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்பட அவர்கள் விரும்பினால் வாகனத்தில் ஏறி அமர்ந்த உடனே இந்த துவாவை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த துவாவை அப்படியே என்ன செய்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
அதே போல திரும்பி வரும்போதும் இந்த துவாவோடு சேர்த்து நம்ம ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் இதையும் அவர்கள் சேர்த்து சொல்வாங்க என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த துவாவுடைய நீங்க இந்த பொருளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லோருமே இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. இவ்வளவு பொருள் செறிந்த ஒரு துவா, இது என்ன அற்புதமான ஒரு துவா, இதை நாமளும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லோருக்கும் என்ன செய்யும், ஒரு ஆர்வம் வரும். அப்ப அந்த துவாவுடைய பொருள் என்னன்னு பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹை 3 முறை என்ன செய்யணும், முதல்ல பெருமைப்படுத்தணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு மிகப்பெரியவன். எல்லாவற்றையும் சிறுமைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யறோம், பெருமைப்படுத்துறோம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த வாகனம், இந்த குடும்பம், இதெல்லாம் பெருசு கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் சிறுமைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யறோம், பெருமைப்படுத்துறோம். என்னதான் காசு பணத்தை கட்டி கொண்டு நாம பயணத்துக்கு போட்டாலும், என்னதான் பெரிய பெரிய வாகனங்களை, வசதியான வாகனங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு போனாலும், எந்த ஒரு கர்வம், எந்த ஒரு அகம்பாவம், ஆணவம் எதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு 3 முறை என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்றாங்க. சொல்லிவிட்டு சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை நமக்காக பயன்படும்படி செய்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வே தூய்மையானவன் அப்படின்னு முதல்ல என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த வாகனம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு ஒரு பெரிய ஒரு சாதனம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய ஒரு வழித்துணை, ஒரு சாதனமாக இந்த வாகனம் பயன்படுதா இல்லையா? அதுவும் ஒவ்வொருவரும் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வாகனத்தை தயார் செய்து வைத்திருப்பாங்க, ஏற்பாடு செய்து வைத்திருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த வாகனத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த வாகனத்தை அல்லாஹ் நீ தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிற, பயன்படும்படி செய்திருக்கிற. வமா குன்னா லஹு முக்ரினீன், இதற்கான ஆற்றல் எங்களுக்கு கிடையாது. இப்படி ஒரு வாகனத்தை செய்து அதை இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு கிடையாது. ஆனா நீ என்ன செஞ்சிருக்கிற, இது எங்களுக்கு பயன்படி செய்திருக்கிற. வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாம் நம்முடைய இறைவனிடமே திரும்ப இருக்கிறோம். என்னன்னாலும் போனாலும் ஏன்னா வழியில என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா அல்லாஹ்விடமே நாம திரும்ப இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்கிற மாதிரி என்ன செய்யறோம், ஒரு வாக்குமூலத்தை அல்லாஹ்விடத்துல கொடுக்கிறோம். அல்லாஹும்ம இறைவா, இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா, இந்த பயணத்துல நாம் உங்களிடத்தில் கேட்கிறோம் அல் பிர்ர வத் தக்வா, உன்னிடத்தில் நாம் கேட்கிறோம் அல் பிர்ர வத் தக்வா, நன்மையை கேட்கிறோம், இறையச்சத்தை கேட்கிறோம். ஒமினல் அமலி மா தருளா, ஒமினல் அமலி மா தருளா, நீ விரும்புகின்ற, உனக்கு திருப்தி அளிக்கின்ற அமல்கள் செய்யக்கூடிய அந்த அமலை நாம் கேட்கிறோம். அந்த பயணத்துல உனக்கு விருப்பமான அமல்களை தான் நாங்கள் செய்யணும். அந்த பயணத்துல எங்களுக்கு நன்மை கிடைக்கணும், எங்களுக்கு இறையச்சம் இருக்கணும், உனக்கு விருப்பமான அமல்களை தான் நாங்கள் செய்யணும். எந்த நேரத்திலையும் நீ வெறுக்கின்ற, உனக்கு அதிருப்தி தருகின்ற செயலை நாங்கள் செய்து விடக்கூடாது. அதை நாங்கள் என்ன செய்யறோம், உன்னிடத்துல நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹும்மா ஹவ்வின் அலைனா சஃப்ரானா ஹாதா, இறைவா இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்கி தருவாயாக. வத்து அண்ணா பாதா, இந்த பயணத்தினுடைய தூரத்தை எங்களுக்கு சுருக்கி தருவாயாக, சுருட்டி தருவாயாக. தூரம் பல கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இருக்கும். அதை நாங்கள் எளிதான முறையில் அதை கடந்துடணும். இன்னும் ஏறுற மாதிரி இருக்கும், போய் சேர்ந்துற மாதிரி போய் சேர்ந்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். இந்த தூரத்தை எங்களுக்கு சுருட்டி தருவாயாக. வத்து என்ன போதா அல்லாஹுமா அந்த சாஹிபு ஃபி ஸஃபர், இறைவா நீ பயணத்தின் தோழன், பயணத்துல நீ தான் மிகப்பெரிய தோழன். நாங்க எவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துல நாங்க போறோம், இதற்கு எங்களுக்கு தோழனாக நீ தான் இருக்கிறாய். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹல், குடும்பத்தார்களிடம் நீ பிரதிநிதி. உன்னை நாங்க என்ன செஞ்சோம், இன்னொரு குடும்பத்துல பிரதிநிதியா விட்டுட்டு நாங்க வந்திருக்கோம். அங்க வேற யாரும் கிடையாது, நீ தான் அவங்களுக்கு பொறுப்பு, அவங்களையும் நீ தான் பார்த்துக்கிடணும், எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. வல் ஹலீஃபத்து ஃபில் அஹல், குடும்பத்தார்களுடைய பிரதிநிதி நீ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅசாஇ ஸஃபர், இறைவா நான் இந்த பயணத்தினுடைய சிரமங்களை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ கஆபத்தில் மந்தர், கவலையான தோற்றத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த பயணத்துல போய் நமக்கு கவலை வந்து விடக்கூடாது, துக்கம் வந்து விடக்கூடாது. அந்த மாதிரியான எந்த ஒரு
செயல்களும் வந்துவிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம், என்னடா இவங்க எவ்வளோ தூரத்திலிருந்து வந்தாங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, என்ன ஆச்சு இவங்களுக்கு, ஏன் இப்படி கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை எங்களுக்கு நீ தந்து விடாத அப்படின்னு சொல்லி அவங்க நாம் என்ன செய்யணும், கேட்கணும். வசூயி காபத்தில் மந்தர் வசூயின் முல்கரபி ஃபில் மாலி வல்லகல், குடும்பத்திலும் நட்டத்திலும் நட்டத்தோடு, குடும்பத்திலும் செல்வத்திலும் நட்டத்தோடு திரும்பி வருவதை விட்டும் உன்னிடத்துல நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்படி நாங்கள் வந்துடக்கூடாது. திரும்ப வரும்போது நாங்கள் எப்படி இங்கிருந்து போனோமோ அதே மாதிரியே போகணும். எங்களுடைய குடும்பத்தில் எந்த நட்டமும் வந்து விடக்கூடாது, நாங்கள் போகக்கூடிய இந்த ஆட்களில். அதே மாதிரி எங்களுடைய செல்வத்திலேயே எந்த நட்டமும் வந்து விடக்கூடாது, நாங்கள் போன மாதிரி அப்படி திரும்பி வரணும். அதை நான் உங்களிடத்தை கேட்குறோம். அப்படி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வயதா அதுக்கு பிறகு அவங்க இதே துவாவை தான் என்ன செய்யணும், திரும்ப வரும்போதும் சொல்லிட்டு, வாகனத்தில் ஏறி அமர்ந்தவங்க சொல்லிட்டு வரணும். அந்த கடைசியாக ஒன்று சேர்த்து சொல்கிறாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனுடைய பொருள் என்ன, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன் அலி ரப்பினா ஹாமிதூன். இது திரும்ப வரும்போது, இறைவா நாங்கள் திரும்பி வருகிறோம், தௌபா செய்கிறோம், உன்னிடமே வந்து திரும்புகிறோம். ஆபிதூன நான் லி ரப்பினா ஆபிதூன நாங்கள் வழிபாடு செய்தவர்களாக வருகிறோம். லி ரப்பினா ஆமிதூன் எங்களுடைய இறைவனை புகழ்ந்தவர்களாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் என்ன செய்யணும், சேர்த்து சொல்லணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த துவாவை பாருங்க, என்ன அற்புதமான ஒரு துவா. யாருக்காவது மனப்பாடம் இருக்குதா? நாம் வந்து பயணம் போகும்போது இந்த துவாவை சொல்லிட்டு போறோமா? கிடையாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த துவாவை தெரியாம வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பயணம் போகிறோங்கிறது, சென்னைக்கு போகிறோம், திரும்ப திரும்ப போகிறோம், ஊட்டி போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், இன்னும் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறோம். ஏறி உட்கார்ந்தவங்க இந்த துவாவை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொருள் செறிந்த ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. அவனிடத்துல எப்படியெல்லாம் கேட்க சொல்லி இருக்கிறாங்க. இது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பயணம் புறப்படுவதற்கு முன்னால பயண தொழுகைன்னு சொல்லி ஒன்று தொழுதுட்டு போவாங்க. சிலர் அப்படி செய்கிறாங்க. அப்படி பயண தொழுகைன்னு சொல்லி ஒன்று மார்க்கத்தில் இருக்குதா என்று சொன்னால் கிடையாது. பயண தொழுகைன்னு சொல்லி மார்க்கத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 2 ரக்காத்து நஃபிலாக தொழுது விட்டு துவா செஞ்சுட்டு போறதுனால தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து பயண தொழுகை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு தொழுகை மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அது கட்டாயமும் கிடையாது. கட்டாயம் வந்து பயணம் போறதுக்கு முன்னால ஒரு தொழுது தான் போகணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஒரு 3 மணிக்கு பயணம் மேற்கொள்றீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நீங்க லோரு தொழுதுட்டு சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு ஒரு 2 ரக்காத்து நஃபில் தொழுது, இறைவா நான் 3 மணிக்கு பயணம் போறேன், என்னுடைய பயணத்தை லேசாக்கி வை அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு நீங்க என்ன செய்றீங்க, வெளியே வந்துடுறீங்க. 3 மணிக்கு நீங்க பையை தூக்கிட்டு போறீங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்காக வந்து இல்லை போறதுக்கு முன்னால தொழணும் அப்படியா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் அதை தொழலாம். அது கட்டாயமா தொழாமலே ஒருவர் போறாரு, வெறும் துவா மட்டும் செஞ்சுட்டு போறாரு, தப்பு கிடையாது. இதுதான் வந்து நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து 4 ஒழுங்கு. இப்படி 4 ஒழுங்குகளை நாம் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல இன்னும் பல ஒழுங்குகளை நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.